ஜாங்கிரியின் அன்பு வணக்கங்கள். என்னடா அடக்க ஒடுக்கமா, பொண்ணு நிதானமா, புடவையெல்லாம் கட்டி நின்று பேசுதே அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக நினைக்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி அந்த வெள்ளிக்கிழமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கெட்டப்பில் அழகாக உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கேன். என்னதான் நான் அழகாக வந்தாலும் அப்புறம் உணவு நமக்கு ருசியாக வரணும் இல்லையா, அதுக்கேற்ற ஒரு பர்சன் நிச்சயமாக நமக்கு இந்த நிகழ்ச்சியில் தேவை. ஸோ நம்ம ருசிக்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த சுவையான ராணி யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சவங்க தான். நேயர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப, வெள்ளிக்கிழமைக்கு ஏற்ப, வெள்ளிக்கிழமையின் விருப்பத்திற்கு ஏற்பவே, ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாவை தான் நம்ம வந்து எல்லோருமே வணங்குவோம். ஸோ அந்த மகாலட்சுமியே இன்றைக்கி நமக்கு வந்து சமைச்சு கொடுக்க போகிறாங்க. ஆமாங்க, உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த உணவை வந்து அழகாக மனசார நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் தான் இப்போ உள்ள நான் வரவேற்க போகிறேன். வாங்கம்மா, வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் ஆர்த்தி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். வாங்க வாங்க வாங்க, இங்கே வந்துருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அம்பாலே உள்ள வரப்போறாங்க அப்படின்ட்டு. யோகாம்பாள் சுந்தர் அம்மா தான் இங்கே வந்திருக்காங்க. இவங்களை நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும். உங்கள் வீட்டு அம்மா அவங்க. உங்களுக்கு எத்தனையோ டிஷ்ஷஸ் சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சமையலில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த புதிய சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கு எங்கள் சமையலறை? சமையலறையும் அழகா இருக்கு, புதுசா இருக்கு, நீயும் புதுசா அழகா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வெள்ளிக்கிழமை சொன்னதும் சொல்லிட்டேன், அதையும் சொல்லிட்டீங்களா? சரி, நம்ம வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்திருக்கீங்க. என்ன சமைக்க போறீங்க? நம்ம இன்னைக்கு வந்து ஸ்வீட்டோடன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ இன்னைக்கு ஜாங்கிரி பண்ணிடலாம். ஜாங்கிரி பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா அந்த பாத்திரத்தை இப்படி வச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டீங்களே. ரொம்ப ஈஸி தான். எல்லாமே நம்மளால நமக்கு வசப்படணும்னா நம்ம அதை நல்லா ஃபுல்லா கத்துட்டு பண்ணினோம்னா எல்லாமே வசப்படும். சமையல்லாம் வந்து ஒரு பெரிய வித்தையே கிடையாது. எல்லாரும் என்ன பிறக்கிறதே கத்துன்னு வராளான்னு இல்லவே இல்லை. அதனால கண்டிப்பா ஈஸியா ரொம்ப அழகா பண்ண முடியும். 2 தடவை சொதப்போம், அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நீங்களே சாப்பிடுங்க. 3ஆவது தடவை அழகா வந்தபோது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். நீங்க பக்கத்துல இருக்கிறதுனால இந்த நாள் இனிமேல் நான் எப்படி சமையல் கத்துக்கிறேன் அப்படின்றத உங்க முன்னாடி நான் சவாலா எடுத்து வைக்கிறேன். இப்போ ஜாங்கிரிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்பவே ரோல் ஆகுது. ஸோ முதல்ல ஜாங்கிரிக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே. உளுத்தம்பருப்பு, சர்க்கரை, ரோஸ் எசன்ஸ், கார்ன்ஃப்ளவர், ஏலக்காய் தூள், கலர் பொடி. உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 150 கிராம்ஸ் தான், அவ்வளோ ஊறிட்டு வருது. சரி, அதாவது இந்த கப் இருக்கு இல்லையாமா, இந்த கப்பால 4 கப் தான் உளுத்தம்பருப்பு போட்டோம். இந்த கப்ல 4 கப் தான் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். அது அவ்வளோ ஊறிட்டு 2 மணி நேரத்துக்கு மேலன்றதுனால நல்லா ஊறி இருந்துச்சு. சரி சரி. ஜென்ரலி பழைய நாள்லாம் இதை கிரைண்டரில் போட்டு அப்படியே அரைக்க எடுத்து புழிவா. இப்போ எல்லாருக்கும் கிரைண்டர்லாம் எடுத்து பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ நம்ம ஃபடாஃபட் மிக்சியில் போட்டுறோம். கிரைண்டரோட தங்கச்சியை கொண்டு வந்துருக்கோம், நம்ம அதே மிக்சியில் போட்டுற போகிறோம். சரி, அப்புறம் அதுக்கு வந்து சுகர் சிரப் பண்ணணும். நம்ம சுகர் சிரப்க்கு போட்டுட்டு நம்ம ஜாங்கிரிக்கு வேணுங்கிறத அரைக்கலாம். இப்போ முதல்ல வந்து பாகு, அந்த சக்கரை பாகு மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். சக்கரை எவ்வளோ வேணும்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் சுகர் ஈக்குவலாக எடுத்துக்கணும். சரி. இதுக்கு வந்து பாகு பதம்ன்றது வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இசுக்கு பதம் அப்படின்பா. இசுக்கு கை இது பண்ணலாம், ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், அவ்வளோதான். இசுக்கு பதம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஜாங்கிரி பார்க்கறதுக்கே பூ மாதிரி அழகா இருக்கும். அது வந்து அந்த டிசைனா அதை கொண்டு வர அந்த முறையில தான் இருக்கு இல்லைங்களா? சுத்த வரலன்னா கவலைப்படாதீங்க. ரவுண்டா சுத்தி இப்பெல்லாம் நிறைய கடையிலே மினி ஜாங்கிரி ரவுண்டா தான் சுத்தி இருப்பாங்க. அந்த பூவாலாம் சுத்த எங்களுக்கு சுத்த வராதுங்கிறதுக்கோசரம் அதை பண்ணாத விடாதீங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட் இது. ஓகே, ஹெல்த்தியும் கூட. ஏன்னா உளுந்துல இருந்து செய்யறது. ஆமா, உளுந்து அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வடை தான். அப்புறம் ஆக்சுவலி அப்படி பார்க்க போனா நம்ம வந்து இங்க வடமாலை சாத்துறோம் ஆஞ்சநேயருக்கு. ஆமா, நார்த்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி மாலை தான் சாப்பிடுவா. ஸோ ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி பிடிக்கும். அப்போ ஏன்னா நமக்கு வந்து காரம் பிடிக்கும், அவங்களுக்குலாம் பிடிக்கும் இல்லையா? பார்த்தீங்கன்னா நல்லா வேண மாதிரி அரைச்சிருக்கு. மாவு இப்போ வந்து தயாரா இருக்கு. விழறதே உங்களுக்கு தெரியும், கெட்டியா விழறது தெரியுதா?
இப்போ ஜாங்கிரிக்கான அந்த உளுந்து மாவு நல்ல பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அங்கே பாகும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இதில் வேணுங்கிறதுலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி. இதில் வந்து ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர். பழைய நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சரிசியும் ஊற வச்சு கிரைண்டரில் அரைக்கிறது நல்ல வெண்ணெய் மாதிரி அரைப்பட்டுடும். நம்ம மிக்சியில் போடுறோம் அப்படிங்கிறது இந்த கிறிஸ்மஸ்க்கும் அது ஃப்ளஃபியாக அப்படியே இருக்கிறதுக்கும் இது கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம். சோள மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ யூஸ் பண்ணலாமா? 1/4 கப். நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா? ஆமாம். இந்த ரெட் கப்பால் 1 கப் கார்ன்ஃப்ளவர். சரி. இது இதில் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கலர் பொடி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த ஜாங்கிரிக்கான கலர் வரணும் இல்லையா? ஆர் எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா குங்குமப்பூ இருக்கிறவா அதில் போடலாம். அதுலேயும் கலர் கிடைக்குமா? நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏலக்காய் வந்து அதுக்குள்ளே நான் பிரிச்சிடவா? ஸோ இதுதான் அந்த கரெக்ட் கலரா? இதுதான் அந்த கரெக்ட் கலர். பட் பார்த்தேன்னா ரொம்ப திக்காக இருக்குது, தெரியறதா? இப்படி விட்டோன்னா விழவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் விட்டுருங்க. சரி, நானே விடட்டுமா? தெரியறதா? அப்போ இப்போ இருக்கட்டும். இது கொஞ்சம் நம்ம அந்த ஜாங்கிரி துணியில் போட்டு அழுத்தி புழியறதே அது விழும். ஓகே, ரொம்ப லூஸாகவும் இருந்தால் ஜாங்கிரி வந்து ஃப்ளஃபியாக வராது, சப்பையாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம ஜீரா உள்ளேயே போகாது. சரி, இது ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ஜீரா பார்த்துடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், ரெடி ஆகிடுச்சுமா. தொட்டா அப்படி சிக்கன் ஒட்டிக்கிறதுல கையில் அவ்வளோதான். ரொம்பலாம் இதுக்கு 1 ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங்லாம் கிடையாது. திரும்ப இஷுக்குன்னு இருக்கிற அந்த இதுதான் போதும். இப்போ நம்ம அதை இறக்கிடலாமா? இறக்கிட்டு நம்ம எண்ணெயை வச்சிடலாம். ஜாங்கிரிக்கு வந்து அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடே இல்லாமையும் இருக்கக்கூடாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமாம், ஒரு லெவலுக்கு உங்களுக்கு பார்த்தாலே லைட்டாக புகை வர ஆரம்பிக்கும். புகை வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதில் பிழியணும். ரொம்ப சூடாக இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரவுண்டாகவே வராது. இப்படி புழிஞ்சல்னா அப்படி நீளமாக ஓடும். சரி. ஸோ ஒரு ஈடுமை நீங்கள் எடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி அது கூல் டவுன் ஆன அப்புறம் திருப்பி புழிய ஆரம்பிக்கும். ரொம்ப பொறுமை வேணும், நிறைய பொறுமை வேணும். சரி, அதனால வச்சுக்கிறதே கொஞ்சம் பெரிய பேனாக வச்சுட்டேன்னா நிறையா புழிஞ்சு எடுத்துடலாம். சரி. ஸோ இதை நம்ம கொஞ்சம் வச்சுட்டு நான் அந்த ஜாங்கிரி புழியிற துணியில் இதை லோட் பண்ணிக்கிறேன். இதுதானா? ஆமாம், அந்த கட்டையை கொடுங்க. இதுதான் ஜாங்கிரி புழியிற துணி. எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது எல்லா பாத்திர கடையில எல்லாமே இருக்கு. ரொம்ப ஒன்றும் விலையும் கிடையாது, 25 ரூபா ஒரு துணி, அவ்வளோதான். ஆமா, வெளியில ஜாங்கிரி விற்கிற விலைக்கு நம்ம இதை வாங்கினோம்னா எத்தனை ஜாங்கிரி செய்யலாம் இல்லைங்களா? அதேதான். இப்படி நம்மளா தள்ளுற மாதிரி இருக்கணும். அதுவா விழுந்ததுன்னா அது பதம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இப்போ தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, பபிள்ஸ் வருது இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை சின்னதாக தான் வச்சிருக்கேன். இதில் புழியலாம். வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி. சூப்பர்மா, சூப்பர்மா, அழகா வந்திருக்கு, பூ மாதிரியே வந்திருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் இப்படி வருமா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் வராத வாழே கிடையாதுப்பா. இப்போ இந்த ஜீரால வந்து நம்ம இன்னும் எதுவுமே போடல, வெறும் ஜீரா. ஆமா. ஸோ இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி. சரி, ஏலக்காய் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதை பொடியா பண்ணணுமா? பொடியா பண்ணினா நல்லா இருக்கும். இட்ஸ் ஓகே, நான் இதை அப்படியே போடுறேன். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். சரி. அண்ட் ரோஸ் எசன்ஸ், ஒயிட் கலர்ல இருக்கிற ரோஸ் எசன்ஸ். இது ஸ்மெல்லுக்காகவா? ஆமா, இது அதெல்லாம் இவ்வளோதான் விடுறேன். சரி. நீங்க இந்த எண்ணெயால திருப்பறதாலலாம் திருப்பக்கூடாது. சரி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி ஆர் வேற ஏதாவது ஒரு கம்பி மாதிரி, அது மாதிரி எது உங்களுக்கு கையில கிடைக்கிறதோ அதால இதை திருப்பி விடணும். பணியாரம் போடுறதுக்குலாம் வச்சிருப்பாங்கல்ல, தாராளமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரி.
ஆனால் ஹீட் இந்த அளவு தான் கரெக்டாக இருக்குமா? ஆமாம், இதுதான் ஹீட் ரொம்ப வச்சுட்டா இது கடகடன் ஆகிடும். ஆனால் சவுக்குன்னு இருக்கும், ஆனாவே இருக்காது. அப்புறம் உளுத்த வடை திங்கிறதுக்கு உளுந்து வடையை பண்ணி ஜீராவில் போட்டால் எப்படி இருக்குமோ. எதுக்கு இப்போ அவசரம்? ஒரு அவசரமும் வேணாம், பொறுமையாக போகலாம். என்ன இப்போ நமக்கு அவசரம்? நமக்கு ஜாங்கிரி தான் முக்கியம். இது எத்தனை நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாமா இல்லை பெஸ்ட்? இது வந்து ஆக்சுவலி ஒரு 2 நாளைக்கு மேலெல்லாம் இருக்காது. 2 நாளைக்கு அப்புறம் எப்படி வடையே நீங்கள் பண்ணி வச்சப்பறம் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நூல் இருக்கும் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ஆகிடும். இது ஜஸ்ட் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பண்ணிடுவோமா, 2 நாளில் சாப்பிட்டோமா. ஃபர்ஸ்ட் டே கிறிஸ்பாக இருக்கும், நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய அறிவுரை. கொஞ்சம் திருப்பி விடலாம். இப்படி நல்லா ஆகட்டுமா. உங்களுக்கு எப்படி ஆயிடுதுன்னு தெரியும்னா இது வந்து நல்லா அந்த பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நின்று அடங்கிடும் அப்படியே. இதையே இந்த மாதிரி பண்ணி காமிச்சேன்னா இந்த மாதிரி சுத்த வராதவா எப்படியும் பண்ணிக்கலாம். ஐ திங்க் எனக்கு அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். தப்பு கிடையாது, எப்படி பண்ணாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச, குழந்தைங்களுக்கு என்ன எல்லாருக்குமே பிடிச்ச இந்த ஜாங்கிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு முதல் இனிப்போட நம்மளுடைய யோகாம்பால் அம்மா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து வீட்டில் முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஏன்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது அப்படின்றதுக்காக தான் எடுத்த உடனே வந்து எல்லாருமே டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இனிப்பு வகையை அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம். அடுத்தடுத்து ஆக்சுவலி பார்க்க போனால் நம்ம டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஸ்வீட் நிறைய சொல்லி கொடுத்து நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கா. இல்லை, எனக்கு கேசரி மட்டும்தாம்மா தெரியும், வேற எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது. அதனால நான் தான் இந்த நிகழ்ச்சிக்கு புதுசு அப்படின்றதுனால என் மன குமுறலை இப்படி மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஓசையெல்லாம் அடங்கிட்டு அழகான தமிழ் வார்த்தை இது பாருங்க, இது கிறிஸ்பாவும் இருக்கும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஜீரால போட்டுடலாம். ஸோ இதை இப்போ அமுத்தி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுத்த இட புழியலாம். அது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். சொன்னீங்க. ட்ரை பண்ணுறீங்களா? நானா வரும்மா, கண்டிப்பாக வரும். புளி பட்டாசு வைக்க கூட பக்கத்தில் போனது இல்லை. எனக்கும் வருது. எனக்கும் ஜாங்கிரி புளிய வருதுப்பா. அவ்வளோதானா? இது எப்படி விட்டுறது? விட்டுறதுக்கு தெரியாம நானும் சுத்திக்கிட்டே இருக்கேன். ரொம்ப எண்ணெய் சூடானா இப்படி தான் ஓடும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆமாம், இது ரெடி ஆகிடுச்சுன்னா ஆயிடுச்சு. இதையும் எடுத்து பாகில் போட்டுட்டு நம்ம பாகில் இருக்கிறத எடுத்துடலாம். ஸோ ஜாங்கிரி தயாராகிடுச்சு. ஒரு பிளேட் கொடுங்க. இது ஜீராவில் இருக்கிறத எடுத்து வைக்கிறேன். வாவ், அந்த கலர் இப்போ நல்லா வருது. ருசியான அழகான ஜாங்கிரி தயாராகிடுச்சு. என் கைக்கு வந்துருச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கான டைம் வந்துருச்சு. அதுக்குள்ள அங்கேயும் வெந்துருச்சா அப்படின்றத நம்ம அது ஆயிட்டு இருக்கும். நான் பார்த்துக்கிறேன், நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லுங்க. நானே பார்க்கவா? நீங்களே தான் பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாமா? இல்ல இல்ல, எது போட்டா ஆக்கு பக்கத்துல. ஓகே, பெருசு எடுத்துருவோம். ஸ்மூத்தா அப்படியே அந்த உள்ள அந்த சக்கரை பாகு அப்படியே வருது பாருங்க, வாய்க்கு அற்புதமா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. வெள்ளிக்கிழமை அதுமா எனக்கு இந்த ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒரு வெல்கமிங் மாதிரி இனிப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. அதுவும் இல்லாமல் எதுவுமே செய்யாத எனக்கு ஜாங்கிரி புளியவும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது. நான் சாப்பிட்டுறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க.
ரொம்ப 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 நன்றிமா. முக்கியமா வெல்கம் பேக் டு த ஷோ. நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுனாலே திருமதி யோகாம்பால் சுந்தர் அவங்களுடைய அந்த சமையலை பார்த்து ஒரு திருப்தியாக எல்லாருமே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஃபீட்பேக்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, அம்மா உங்களை நாங்கள் சந்திக்கணும், உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்கணும், உங்கள் பக்கத்தில் நின்று சமைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்த உடனே தான் இந்த செக்மெண்ட்டை நாங்கள் யோசித்தோம். ஆமாங்க, நேர்களாகிய நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய யோகாம்பால் சுந்தர் அம்மாவோடவே சேர்ந்து சமைக்க போகிறீங்க, நிறைய குறிப்புகள் தெரிஞ்சுக்க போறீங்க, நிறைய ஐடியாஸ் கத்துக்க போறீங்க. அந்த செக்மெண்ட் தான் அடுத்து வரப்போகுது, பார்க்கலாம். ருசிக்கலாம் வாங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா ஆங்கர் நிற்கிற இடத்துல மாமி நிற்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இந்த வாரத்துலேயே, அதாவது வெள்ளிக்கிழமை இனிமேல் இந்த மாதிரி தான் வரும். என்னோட கூட யாரெல்லாம் சமைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவளுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு இது சொல்லித்தரா மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருக்கா. யாரெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் கற்றுக்கணுன்னா, யாரெல்லாம் சமையலுக்கு புதுசாக நியூவாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அவளாமும் வரலாம். ஹூ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் எல்லோரும் இங்கே கான்டாக்ட் பண்ணி என்னோட கூட வந்து சமைக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாரையும் நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு காத்துருக்கேன். இன்றைக்கி நம்மளோட யார் வந்திருக்காங்கிறது பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் நிர்மலா ராஜேஷ். எங்கேருந்து வந்திருக்கேன்? வடபழனிலேருந்து வரேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் பை ப்ரொஃபஷன் ஐம் எ பியூட்டிஷியன். ஓ, வெரி குட். பட் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் அ பேஷன் கைண்ட் ஆஃப். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே, வெரி குட். நம்ம இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், கற்றுக்கணும்னு? நான் பண்ணியிருக்கேன். வத்த குழம்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. அதே நிறைய வேறு மாதிரி பண்ணுறவாள்லாம் இருக்கா. ஸோ அதில் புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வத்த குழம்பு. ஸோ இன்றைக்கி வத்த குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாமா? பண்ணலாம். நான் ஜென்ரலி வத்த குழம்புனா நல்லெண்ணெயில் தான் வைப்பேன். நீங்கள் எப்படி பண்ணுவேன்? நல்லெண்ணெயில் தான். நல்லெண்ணெய் தான் இல்லையா? கொஞ்சம் கூட விடுறேன். ஆமாம், நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம். இந்த ஸ்டேஜ்லேயே துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுருங்க. இது வரைக்கும் துவரம்பருப்பு நான் ட்ரை பண்ணதே இல்லை. இது எதுக்காக துவரம்பருப்பு போடுறது? துவரம்பருப்பு போட்டால் அது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். துவரம்பருப்போட பைட்டிங் நல்லா இருக்கும் சாதத்தில் சாப்பிட்றது. பெருங்காய பொடி, அது துவரம்பருப்பு செவந்துட்டா ஆயிட்டு. அதுக்கப்புறம் இந்த காயை ஆட் பண்ணிடுங்க. காய் வந்து ஜென்ரலி முருங்கைக்காய் போட்டு வத்தக்குழம்பு வைக்கலாம், கத்திரிக்காய் போட்டு வச்சுக்கலாம், வெண்டைக்காய் போட்டு வைக்கலாம். ஸ்டேஜில் புளி கரைச்சி விட்டுடுங்க. நீங்களும் இப்படி தானே பண்ணுவேன்? ஆமாம். அதான் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை, துவரம்பருப்பு ட்ரை பண்ணதில்லை. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒருத்தருக்கு ஒரு கைமணம் இருக்குது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது புதுசாக கற்றுக்கலாங்கிறதுக்காக தான் வந்தது. நம்ம எடுத்துருக்கிற அளவு புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 3 கப்புக்கு மேலேயே தண்ணி விட்டு இது பண்ணியிருக்கோம். அது எல்லாரும் இந்த 1.5 கப் 2 கப் தண்ணி விட்டு திக்காக கரைச்சிட்டு திக்காக விட்டு கொதிச்சிடும். அது பச்சைப்புளி வாசனையும் போக மாட்டேங்கிறது. அட் த சேம் டைம் அது கரெக்ட் நல்லா ஒரு காய், அதில் இருக்கிற காய் வேகணும். ஓகே, ஸோ இதுக்கு உப்பு போடலாமா? கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடினா அதில் நம்ம மஞ்சள் போட்டே அரைப்போம். இந்த மாதிரி வாங்குகிற சாம்பார் பொடி வச்சுருக்கேன் அப்படின்னா மஞ்சள் பொடி இதில் வத்த குழம்புல போட்டுருங்க. போதும் இல்லையா? போதும்.
வெல்லம் ஆட் பண்ணுவோம். ஸோ ருசிக்கலாம் வாங்க. இதுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதை எல்லோரும் இப்போ தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் டேஸ்டிங்கிறதுக்கே நான் போயிருக்க மாட்டேன். வாசனையாக இருக்குப்பா கம்முன்னு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்ல கார சார புளிப்பு ஜோராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்னது அப்படியே பண்ணினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணது என்னுடைய வெர்ஷன் ஆஃப் வத்தக்குழம்பு. ப்ராப்ளி அந்த தோரம்பருப்பு ஐ திங்க் இட் டெஃபினெட்லி கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா கடலைப்பருப்பு போட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்கள் இங்கே வந்து எங்களோட கூட சமைச்சதுக்கு. எனக்கு தான் சொல்லணும், வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. புதுயுகத்துக்கு நன்றி. ஸோ வாரம் இனிமேல் இந்த மாதிரி எல்லாரையும் நிறைய பேர் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவள் எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு நானும் ரொம்ப ஆவலோட காத்துட்டுருக்கேன். ஸோ வாரம் புதுசாக புது மனுஷாலோட புது டிஷ்ஷோடு உங்களை பார்க்குறோம். வணக்கம்.